வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சாத்துக்குடி ஜூஸ், சாத்துக்குடி பழத்தை அப்படியே எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகள் ஏற்படுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். சாத்துக்குடி பழத்தை மொசாம்பி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாத்துக்குடி பழம் இனிப்பும் புளிப்பும் நிறைந்த விலை குறைந்த சத்துமிக்க பழம். இதில் சிட்ரஸ் அமிலங்கள் நிறைந்திருக்கு. 90% நீர் சத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பழம் தான் இந்த சாத்துக்குடி பழம். ஸோ இது வந்து எலுமிச்சை குடும்ப வகையை சார்ந்தது. சாத்துக்குடி குறைவான கலோரி கொண்டிருக்கு. இதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இந்த ஊட்டச்சத்துக்கள் தான் நமக்கு சாத்துக்குடி பழம் நிறைய மருத்துவ நன்மைகளை கொடுக்கறதுக்கு காரணமாகவே இருக்குது. ஸோ கார்போஹைட்ரேட், நார்சத்து, கொழுப்பு, பொட்டாசியம், கால்சியம், விட்டமின் சி இதெல்லாமே நிறைவாக இருக்குது. 100 கிராம் சாத்துக்குடி பழத்தில் கலோரி 43 கிராம், பொட்டாசியம் 490 கிராம், விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து 60%, கால்சியம் 3%, இரும்பு சத்து வந்து 8% வந்து இருக்குது. ஸோ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த சாத்துக்குடி பழமோ அல்லது சாத்துக்குடி ஜூஸ்லேருந்து மருத்துவமைகள் கிடைக்கக்கூடியது என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். சிறுநீர் பிரச்சனைக்கு சிகிச்சை அளிக்கிறது சாத்துக்குடி ஜூஸ். சாத்துக்குடி பழம் பொட்டாசியம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்க். ஸோ அந்த ஜூஸ் வந்து இது வந்து சிறுநீரகம் மற்றும் சிறுநீர்ப்பை நச்சுத்தன்மையை கியூர் பண்ணுறது. சிறுநீர் தொற்று பிரச்சனை அப்பப்போ சந்திக்கிறவங்களாம் தொடர்ந்து ஒரு டம்ளர் சாத்துக்குடி ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது சிறுநீர் தொற்று இல்லாமல் இருக்கலாம். ஸோ எந்த விதமான சிறுநீரகத்தில் வந்து இன்ஃபெக்ஷனும் உங்களுக்கு வந்து இருக்காது. சிறுநீரக தொற்றே உங்களுக்கு ஏற்படாது. கழிவு நீக்க மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக வந்து செய்யும். சிறுநீரகம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த சிறுநீரகற்கள் தோன்றுவது அந்த பிரச்சனைலாம் இருக்காது. உருவாகி இருக்கக்கூடிய சிறுநீரகற்களை கூட நீங்கள் கரைத்துக் கொள்ளலாம். சிறுநீர் பை உங்களுக்கு நச்சுத்தன்மை இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த தொற்றுகள் எதுவும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு சாத்துக்குடி ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். அல்சரை குணமாக்குகிறது சாத்துக்குடி ஜூஸ். சாத்துக்குடி ஜூஸில் இருக்கக்கூடிய ஃப்ளவனாய்டுகளில் இருக்கக்கூடிய ஆன்டி கார்னோஜெனிக், ஆக்சிஜனேற்ற மற்றும் ஆன்டிபயோட்டிக் பண்புகளை கொண்டு இருக்கு. இது பல்வேறு வகையான புண்களுக்கு எதிரான சிகிச்சைக்கு ஒரு சிறந்த வழி அப்படின்னு சொல்லலாம். அல்சரால வாய்ப்புண், அப்புறம் வயிற்று பகுதியில் புண் ஏற்பட்டு அவதிப்படுபவர்கள்லாம் வெதுவெதுப்பான நீரில் சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கும்போது அது வாயிலும் தொண்டையிலும் படும்பொழுது இந்த சாத்துக்குடி ஜூஸ் நம்மளுடைய அந்த அல்சரையும் வந்து சரி பண்ணிடும். ஸோ இதெல்லாம் பொறுமையாக நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அல்சருக்கு இது வந்து எதிராக ஒர்க் பண்ணி அந்த பிரச்சனையை வந்து நம்ம கியூர் பண்ணிடும். அல்சர் பிரச்சனை நமக்கு இருக்குது அப்படின்னா நம்ம காலை உணவு முதல்ல தவிர்க்காமல் வந்து சாப்பிட கற்றுக்கணும். பசி எடுக்கக்கூடிய நேரங்களில் உணவுகளை சாப்பிடணும். முக்கியமாக கண்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது. ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும். காரசாரமான உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு அல்சர் வராது. இல்லை இதெல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து அல்சர் வரதான் நமக்கு வந்து செய்யும். நீரிழப்பு வந்து நமக்கு போக்கும் சாத்துக்குடி ஜூஸ். சாத்துக்குடி ஜூஸ் வந்து உடலுக்கு தேவையான பல அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பழம். உடல்ல நீரிழப்பு வந்து நமக்கு அதிகரிக்கும் போது மரணம் வரையிலான அந்த ஹீட் ஸ்ட்ரோக் வரக்கூடிய பாதிப்பு கூட நமக்கு உண்டாக்கிடும். அப்போ உடலில் வந்து நீர் பற்றாக்குறை வந்து சந்திக்கும் போது அதிக களைப்பை நம்ம வந்து உணர்வோம். ரொம்ப ஸ்ட்ரெஸ், டென்ஷனாக இருப்போம், சோர்வாக இருப்போம். அப்போது களைப்பை தீர்க்கக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்காக, ஆற்றல் தரக்கூடிய அந்த எனர்ஜியை தரக்கூடிய ஒரு பானமாக சாத்துக்குடி ஜூஸ் வந்து இருக்கும். கடுமையான கோடை காலமெல்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சூரியனுடைய வெப்பத்தால் தாக்கு பிடிக்க முடியாமல் களைப்பும் மயக்கமும் வரக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா அதுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு சாத்துக்குடி ஜூஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சாத்துக்குடி ஜூஸ் உங்களுடைய உடல் வறட்சியை நீக்கி நீரிழப்பு உங்களுக்கு வந்து போக்கும். நீரேற்றத்தோட உங்களுடைய உடலை வைத்திருக்கிறதால வறட்சியின்றி நீங்கள் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியை செயல்படுவீங்க. வலுவான நோய் எதிர்ப்பு திறன் கொண்டது சாத்துக்குடி ஜூஸ். தொடர்ந்து நம்ம ஒரு டம்ளர் சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கிறதன் மூலமாக நம்மளுடைய உடலில் ரத்த ஓட்டத்தை நம்ம சீராக வைத்துக் கொள்ளலாம். இதன் மூலம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும் சாத்துக்குடி ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். சாத்துக்குடி ஜூஸில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து தான் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. இது நமது உடலை பாதுகாப்பாக வைத்திருக்கும். நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு இந்த விட்டமின் சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இம்யூன் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே நமக்கு குணப்படுத்தப்படும். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளை நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். இப்போ தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ் வந்து சாத்துக்குடி ஜூஸில் கிடைக்குது. நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உடலும் ஆற்றலாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி திறனும் பெறுவதால் பலவிதமான நோய்களை வந்து எதிர்த்து போராடக்கூடிய தன்மை வந்து நமக்கு கிடைக்கும். ஆர்த்தரைடிஸை தடுக்கிறது. அதாவது அந்த மூட்டு சார்ந்த பிரச்சனைகள், மூட்டு வலி, எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு வராமல் தடுக்கும் சாத்துக்குடி ஜூஸ். ஆய்வுகளின்படி சாத்துக்குடி ஜூஸ் வந்து கீழ்வாதம், முடக்குவாதம், மூட்டு வலி போன்றவற்றை தடுக்கக்கூடிய வகையில் எலும்புகளை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கின்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கக்கூடிய சாத்துக்குடி ஜூஸ் மூட்டு வீக்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்க செய்து ஆர்த்தரைட்டிஸ் பிரச்சனை இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சாத்துக்குடி ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது அந்த அறிகுறிகளை குறைத்துக் கொள்ளலாம். ஒரு 40 வயசுக்கு அப்புறம் கூட உங்களுடைய எலும்புகள்லாம் பலமாக இருக்கும். அந்த ஆர்த்தரைட்டிஸ் பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையுமே இல்லாமல் நீங்கள் நலமோடு இருக்கலாம். செரிமானத்தை மேம்படுத்துகிறது சாத்துக்குடி ஜூஸ். சாத்துக்குடி ஜூஸில் வந்து ஃப்ளவனாய்டுகளினுடைய உள்ளடக்கம் அதிகமாக இருக்கு. இது செரிமான கோளாறுகள், வயிற்றில் அமிலத்தன்மை மற்றும்
மற்றும் பித்த சுரப்பை அதிகரிக்கிறதன் மூலமாக செரிமான அமைப்பை தூண்டுது. இதனால அஜீரண கோளாறுகள் உங்களுக்கு வராமல் தடுக்கப்படும். குடல் இயக்கம், இரைப்பை குடல் பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கவங்களாம் சாத்துக்குடி ஜூஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணப்படுது. ஸோ அதுக்கு இதுதான் காரணம். அந்த பிரச்சனை எல்லாமே கியூர் ஆகிடும். வயிற்றில் உற்பத்தி ஆகக்கூடிய அமில செரிமான சாறுகளை நடுநிலையாக்குவதோட, ஸோ அந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தினுடைய அந்த எந்த பிரச்சனையுமே அதில் இல்லாமல் அந்த பேலன்ஸாக நமக்கு வைக்கிறதால செரிமானம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். மேலும் சாத்துக்குடி ஜூஸ் வந்து சேர்மங்கள் பெரிஸ்டால்டிக் இயக்கத்திற்கு நன்மை செய்யும். இதனால் வந்து குமட்டல், வாந்தி போன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். செரிமானமும் ஆரோக்கியமாக இருக்கும், குடல் இயக்கம் நன்றாக இருக்கும், வாந்தி குமட்டல் உணர்வையும் சாத்துக்குடி ஜூஸ் வந்து கியூர் பண்ணிவிடும். புற்றுநோய்க்கு எதிரானது சாத்துக்குடி ஜூஸ். சாத்துக்குடி ஜூஸில் இருக்கக்கூடிய லிமோனாய்டுகள் பல்வேறு வகையான புற்றுநோய்களை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கு. இது குளுக்கோஸ் என்ற சர்க்கரை மூலக்கூறுல லிமோனாய்டுகள் வந்து இணைக்கப்பட்டிருக்கு. இப்போ எளிதில் வந்து இது நமக்கு ஜீரணமாயிடும், பல்வேறு விதமான புற்றுநோய்களை எதிர்த்து போராடும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த புற்றுநோய் செல் பரவலிலிருந்து போராடி அதை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை பெறுவதற்கு சாத்துக்குடி ஜூஸ் உறுதியாக நமக்கு உதவியாக இருக்கும். மலச்சிக்கலுக்கு தீர்வளிக்கிறது சாத்துக்குடி ஜூஸ். சாத்துக்குடி ஜூஸ்ல இருக்கக்கூடிய அமிலங்கள் குடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுது. மேலும் சாத்துக்குடி ஜூஸ்ல இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து மலச்சிக்கலை உண்டாக்காமல் தடுக்க செய்து மலச்சிக்கலால் பாதிக்கப்படுபவர்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கும் சாத்துக்குடி ஜூஸ் வந்து ஒரு சிறந்த மருந்தாக இருக்கக்கூடும். மலச்சிக்கலை கொண்டிருக்கிறவங்க சாத்துக்குடி ஜூஸில் வந்து ஒரு சிட்டிகை உப்பு வந்து பயன்படுத்தி எடுத்துக்கொள்ளும் போது மலச்சிக்கலால் ஏற்படக்கூடிய பிரச்சனை, சீரற்ற குடல் இயக்கம், இது எதுவுமே உங்களுக்கு இருக்காது. இரைப்பை குழாயை சமநிலைப்படுத்தி வயிறு கோளாறையும் இல்லாமல் செஞ்சிடும். அப்போ நம்ம இங்கே கடுமையான மலச்சிக்கலால் அவதிப்படும் போது சாத்துக்குடி ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு விடலாம். காய்ச்சல், ஆஸ்துமா காலங்களில் நமக்கு அந்த பிரச்சனைகளை கியூர் பண்ணுறதுக்கு சாத்துக்குடி ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். சாத்துக்குடி ஜூஸ்ல இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து காய்ச்சல் அறிகுறி மற்றும் தீவிரத்தை குறைக்க செய்யுது. குறிப்பாக ஜலதோஷ காலங்களில் இதனுடைய தீவிரம் வந்து குறைய செய்யும். இதனால ஆஸ்துமா நோயாளிகள் வந்து தீவிர அறிகுறியை வந்து இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதை கியூர் பண்ணுறதுக்கு சாத்துக்குடி ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். சாத்துக்குடி ஜூஸில் வந்து இஞ்சி சாறும் சீரக பொடியும் கலந்து குடிக்கும் போது ஆஸ்துமாவில் வந்து உடனடியாக நிவாரணம் கிடைக்கும். சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து விரைவில் தீர ஆரம்பிக்கும். நரம்பு மண்டலத்தினுடைய செயல்பாடு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சாத்துக்குடி ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். சாத்துக்குடி ஜூஸ் வந்து மூளைக்கு நன்மை செய்யக்கூடியது. இது நரம்பு மண்டலத்தினுடைய செயல்பாட்டை மேம்படுத்த செய்யும். மூளை காய்ச்சல் மற்றும் மனம் சார்ந்த மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள், படபடப்பு, இது எல்லாத்துக்குமே சிகிச்சை அளிக்கிறதுக்கு சாத்துக்குடி ஜூஸ் ஹெல்ப் பண்ணும். இது நன்மை தரக்கூடிய லேசான மயக்க பணமும் கூட. அதனால் இது வந்து உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அளவோடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ், டென்ஷன் உங்களுக்கு கியூர் ஆகிடும். மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகள் இறுக்கத்தன்மை எல்லாம் கியூர் ஆகிடும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக நீங்கள் புத்துணர்ச்சியாக செயல்படுவீங்க. எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பீங்க. கண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சாத்துக்குடி ஜூஸ். சாத்துக்குடி ஜூஸ் வந்து ஆக்சிஜனேற்றம் மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் காரணமாக கண்கள் வந்து தொற்று நோய்கள் மற்றும் கண்புரை வராமல் தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். தொடர்ந்து நம்ம ஒரு டம்ளர் சாத்துக்குடி ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கண்களுக்கு நன்மை பயக்கும். எந்த விதமான தொற்றுகளும் கண்களில் வந்து ஏற்படாது. குறிப்பாக கண் பார்வை மங்குதல் போன்ற பிரச்சனைலாம் இருக்காது. நமக்கு வந்து கண் பார்வை கூர்மையாக இருக்கும். எந்த விதமான கண்கள் சார்ந்த பிரச்சனைகளையும் வராமல் தடுக்கிறதுக்கு சாத்துக்குடி ஜூஸ் உறுதுணையாக இருக்கும். எடையை வந்து ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு சாத்துக்குடி ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய உடல் எடையை அதிகரிச்சுட்டே இருக்குது அப்படின்னா நம்ம அதிகமான கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய நொறுக்கு தீனிகளை சாப்பிட்டுட்டே இருக்குன்றது அர்த்தம். அதன் முதல்ல நம்ம நிறுத்தணும்னா பசியை கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கு நம்ம சாத்துக்குடி ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். சாத்துக்குடி ஜூஸ் எடை இழப்புக்கு சைடு எஃபெக்ட் எல்லாமே ஹெல்ப் பண்ணும். சாத்துக்குடி ஜூஸோட தேன் மற்றும் வெதுவெதுப்பான நீர் அதை நீங்கள் சேர்த்து குடிச்சிங்கன்னா உங்களுடைய உடல் எடை குறையும். இதெல்லாம் என்ன பண்ண முடியும்னா ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கொழுப்புகளுடைய அளவை குறைத்து பிபியை கண்ட்ரோல் பண்ணி அந்த கொழுப்புகளை உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி உடல் எடையை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த சாத்துக்குடி ஜூஸ் வந்து குறைத்து கொடுக்கும். ஸோ அதனால் உடல் எடையை வந்து சைடு எஃபெக்ட் எல்லாமே குறைக்கக்கூடிய முயற்சியில் இருக்கக்கூடிய நபர்களும் சாத்துக்குடி ஜூஸை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து உங்களோட டயட்டில் சேர்த்துக்கொள்ளும் போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். எனவே தொடர்ந்து சாத்துக்குடி ஜூஸ் எடுத்துக்கோங்க. நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.